கதைசொல்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து கேட்டதை அள்ளி கொடுக்கும் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும், நம்மளுக்கு யார் நம்மளுக்கு முதல் தெய்வமா வந்து நிப்பான்னா, நம்ம தாய் தான். அவட்ட வந்து அம்மா இது வேணும் அப்படின்னு கேட்டா, எப்படியோ தலைகீழா நின்னாச்சு நம்மளுக்கு வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்க பாப்பா. அதான் முதலில் கேட்டதை அள்ளி கொடுக்கும் தெய்வமாக இருப்பவள் நம்ம தாய். அதுக்கடுத்து யாராக இருப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு அடுத்து யாராக இருக்க முடியும்? நம்மளுடைய பசு. நம்மளுக்கு தாய்க்கு அடுத்தான்னு நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய பசுமாட்டு பாலை தான் நம்மளுக்கு தாய்க்கு பால் இல்லைன்னா நம்ம பசுமாட்டு பாலை தான் நமக்கு கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு கேட்டதை அள்ளி கொடுக்கும் நிலையில் அடுத்து நிற்கிறது நம்மளுடைய பசு. அந்த பசு வந்து எவ்வளவு பசுமாடு வந்து அவ்வளவு பவித்திரமானது, மகாலட்சுமி அம்சத்துக்குரியது, அதே மாதிரி காமதேனு அம்சத்துக்குரியது அப்படிங்கிறது நிறைய அந்த பசுவுக்கு வந்து வர்ணனை கொடுத்துருப்போம். இந்த பசு காமதேனு அம்சத்துக்குரியது. அதாவது நந்திங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு நந்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், காளமாடு ரொம்ப முக்கியங்கிறோம். அதே போல அள்ளி கொடுக்கும் வரத்தை கேட்டதே அள்ளி கொடுக்கும். அதாவது நந்திங்கிறது அப்பனாக இருந்தால், அதாவது காளமாடு அப்பனாக இருந்தால், பசு அதாவது நம்மளுடைய காமதேனு பசு வந்து நம்மளுக்கு தாயாக இருக்கிறாள், வரங்களை குறுக்கிறாள், அமிர்தத்தை சுரக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ தாய்ங்கிறவள் அமிர்தத்தை சுரக்கும் தாய். அப்பாங்கிறது பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக நம்மளுக்காக பாடுபட்டு வெளியில ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அதை வந்து நம்ம வந்து நந்தியை வந்து நம்ம வந்து பொருளாதார நிலைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். தாய் என்பவள் என்னன்னா, நம்ம கொடுக்கும் உணவுகள், நம்ம உடம்புல உள்ள ஆரோக்கியம், அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நம்மளுக்கு நம்ம தாயினுடைய சாயலாகவே தெரியும். அப்ப அந்த தாய் அம்சத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த சாயல் யாருன்னா காமதேனு பசு. இந்த காமதேனு பசு வந்து பாத்தீங்கன்னா யார் ரொம்ப பவர்ஃபுல்லா எடுக்காங்கன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து தாய் அன்பே கிடைக்காம வாழ்ந்திருக்காரு. அதாவது மாற்றான் தாய்கிட்ட வந்து வாழ்ந்திருக்காரு. அப்ப தாயுடைய பால் அந்த இதெல்லாம் யாரு எதை வச்சு அவர் சரி பண்ணாருன்னா, பசு மாட்டுடனே டிராவல் பண்ணாரு. பசு கூடயே தான் அவர் வளர்ந்தாரு. பசு மாட்டு தொழுகைக்குள் வெண்ணெய் திருடுதல், பாலுடன் விளையாடுதல், இதுதான் அவருடைய இதா இருந்தது. அப்போ அவருடைய தோஷங்கள், தாயினால் வரக்கூடிய தோஷத்தை இந்த பசுமாடு நீக்கி இருக்குது அப்படிங்கிறது. அப்போங்கும் போது அந்த பசுவுடன் அவர் டிராவல் பண்ண தாயினால் வரக்கூடிய தோஷங்கள் அவருக்கு வரல அப்படிங்கிறது முக்கியம். அதனால அவர் வந்து தாயினால் வரக்கூடிய தோஷம் என்னன்னா, மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். தாயை குறிப்பது, பசுவை குறிப்பது, மனசை குறிப்பது எல்லாமே சந்திரன். அதனால உணவுப் பொருட்கள் அனைத்தும் சந்திரன். அப்போ நீங்க பசுவுடன் பயணிக்கும் போது உங்களுக்கு மனக்கவலை, இதெல்லாம் உங்களுக்கு நீங்குவதற்கு பசு மிக முக்கியமான பங்காக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பசு வாங்கி வைக்கீங்கன்னா வைக்க முடியுமா? முடியாது. இடம் இருக்குமா? இருக்காது. நம்ம மனிதர்கள் இருப்பதற்கு இடம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல வரிசையா அடுக்குமாடி தீப்பெட்டி மாதிரி கட்டிக்கிட்டே போறோம். அதுல எப்படி நம்ம பசுவை கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கறது இப்போ நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உருவ வழிபாடாக, சிலை வழிபாடாக, குறியீடுகளாக நம்ம பயன்படுத்தி அதை வந்து அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதாவது பசுவாக இருந்தால் பராமரிக்கிறது, கழுவி விடுறது, அவங்களுக்கு உணவு கொடுக்குறல், அந்த மாதிரி பண்ற விஷயத்தை ஒரு சிலையை வந்து எடுத்து, ஒரு சிலையை வடித்து, அந்த சிலையில வந்து நம்ம பசுமாடு இருப்பது போல், நம்மளுடைய காமதேனு பசு இருப்பது போல் பாவிச்சு அதுக்கு வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இழந்த விஷயங்களை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும், வரம் தரும் அப்படிங்கிறது தான். அதாவது காமதேனு பசு வந்து நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் முழுமையான சக்தி வாய்ந்தவள். கேட்கணும், காமதேனு பசு கிட்ட கேட்கணும், வரம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். அப்போ அந்த காமதேனு பசு எப்படி இருக்கணும் முதல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல காமதேனு பசுவை வாங்குறவங்க காமதேனு பசுவுடைய முக லட்சணம் ரொம்ப முக்கியமானது. இந்த முக லட்சணம் எப்படின்னா, ஒரு பசு வந்து பார்வைகள் வந்து அப்படியே சாஃப்டா சாந்தமான பார்வையாக உங்களை நோக்கி பார்க்கும்படியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த பசு பார்க்கும்போது அந்த தலையில் கொம்பினுடைய ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கணும். கொம்பு அளவு கம்மியாக இருக்கணும். அது ஆயுதத்தை அதிகமாக உபயோகப்படுத்தாத ஒரு பசுவாக இருக்கணும். ஆனா கொம்புடைய அளவு ரொம்ப கம்மியான அளவு, சின்ன கொம்பா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். கொம்பின் அளவு கம்மியாகி காதுடைய அளவு அழகாக பெரிதாக தெரியணும். கொம்பை விட காது ரொம்ப ஈர்ப்பு சக்தியாக இருக்கணும். மூன்றாவதாக, அந்த பசுவுடைய முகத்தில் அந்த நாக்கு வந்து வெளியே வந்து அது மூக்க தொடுற மாதிரி இருக்கணும். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பசு, காமதேனு பசு முகத்துல இந்த அமைப்பு இருக்கணும். காமதேனு பசுவுக்கு முகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு உள்ள பசு வந்து உங்களை நோக்கி இருக்கணும். அதே சமயம் அந்த பசுவுடைய கண்ணுதான் நந்தினி. அந்த நந்தினி வந்து அம்மா கிட்ட அமிர்தம்ங்கிற பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது
அந்த பசு வந்து நாக்கு அப்படி சொலட்டி அப்படி மேல வைக்கும் போது அது வந்து ஒண்ணு ஒரு பசு, சில பசுங்கள் என்ன பண்ணும்னா நம்மளை பார்க்காம கண்ணுக்குட்டிய பாத்துருச்சுன்னா அது உங்களுக்கு அருள் கொடுக்கல, அது கவனம் ஃபுல்லா தன் கண்ணுக்குட்டி மேலதான் கவனம் இருக்கு, நம்மளை நோக்கி அருள் பாவிக்கல, அப்ப நீங்க கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். அதனால பசு வந்து உங்களை நோக்கி இருக்கணும், கண்ணுக்குட்டியை நோக்கி நோக்கி பார்க்க கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அப்ப உங்களை நோக்கி பார்க்கும்போது நீங்க கேட்கிற வரம் கிடைக்கும். அப்ப அந்த பசுவை வாங்கும் போது இந்த முகத்தை வந்து உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி பாருங்க. கண்ணுக்குட்டி மடுவில் பால் குடிப்பது போல் இருக்க வேண்டும், பாவனைகள் இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பசுவுடைய வால் வால் வந்து காற்றில் ஆடுவது போல் இருக்கணும் அப்படிங்கிறது. நேரா ஸ்ட்ரெயிட்டா காலுக்கு ரெண்டுக்கு இடையில அப்படி தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது. காற்றில் ஆடுவது போல் இருந்தால் அந்த பசு, அதாவது வாளுதான் பாசைகளை பேசக்கூடியது. ஒரு நாயை எடுத்துக்கோங்களேன், விசுவாசத்துக்கு வாழை தான் ஆட்டும். ஒரு பசு கிட்ட போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அது வாழை ஆட்டிச்சுனால அது உங்க மேல பாசத்தை வாய், அதுவும் கண் வழியாகவும் வால் வழியாகவும் தன் குழந்தைங்க மூலமாகவும் அது அமிர்தத்தை சுரந்து கொண்டே இருக்கும். அந்த பசு கிட்ட போய் நீங்க கேளுங்களேன், வரம் கண்டிப்பாக கொடுக்கும். அதை வந்து நம்ம இப்போ நீங்க சாதாரண வீட்டில் பசு வளர்க்கும் போது அந்த பசு உங்களை பார்க்கும்போது வாழை ஆட்டுச்சுன்னா அப்ப வரம் கேட்டுறணும். கேட்டுட்டீங்கன்னா உங்க வரம் கிடைச்சிரும். உயிரோட இருக்கிற பசுகிட்ட கூட இந்த செயல் தான் செய்யணும். அது கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு வைக்கோல் கொடுத்து அதுக்கு என்ன எள்ளு புண்ணாக்கெல்லாம் கொடுத்து அது அவ்வளவு வரப்பிரசாதமாக அதை வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த மாதிரி பார்வை ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எந்த நேரத்தில் எந்த வேண்டுதல் வைக்கணுங்கிற முறைகள் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த வரங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். அந்த வழிமுறைகளை நமக்கு முன்னோர்கள் சொல்வதை தெளிவாக சொல்லாம போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு மரம் இருக்கு, மரத்துல இருந்து ஒரு இலை விழும்போது அந்த இலையை உங்க கையில பிடிச்சிட்டு ஒரு வரம் கேட்டுட்டீங்கன்னா நீங்க கேட்ட வரம் கிடைக்குமா? போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை, பச்சை இலை விழுது, அப்படி பிடிச்சிட்டு வரம் கேட்கணும். இது யாருக்காச்சும் தெரியுமானா தெரியாது. இந்த சில விஷயங்கள் எந்த இடத்துல எதை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வரம் கேட்பது, மரங்களும் வரம் கொடுக்கும், பசுமாடும் வரம் கொடுக்கும், இயற்கைகள் அனைத்தும் நம்ம தெய்வங்களாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. அப்ப இயற்கைகளின் ஓசைகளையும் பேச்சையும் நம்ம கேட்டதே இல்லை இப்போ. ஏன்னா நம்ம கேட்க வேண்டிய விஷயங்களே வேற இல்லையா? எல்லா கையிலும் செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, அதனுடைய ஓசைகளும் அதனுடைய இசையும் தானே கேட்கிறோம். அது ஃபுல்லா ராகு தன்மை, அது உங்களை அழிக்கும் தன்மையில் இருக்குதுங்கிறத நீங்க புரியவே மாட்டேங்க. அதனால் நம்ம இயற்கையுடன் பாசைகளை நீங்க உள்நோக்கி அதை வந்து நீங்க அதுக்கு இசை தலையசைச்சாலே அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரமாக கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்குது. அதுபோல்தான் காமதேனு பசுவும் உங்களுக்கு வரமாக உங்களுக்கு கொடுத்த ஒரு பசு. அந்த பசுவை வந்து இந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு எங்கெல்லாம் பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது. முதல் நெற்றி பொட்டில், கொம்பில், காதில், அதுக்கப்புறவு அதோட மடுவில், அப்புறம் கால்களில் 4 கால்களில், கண்ணுக்குட்டிக்கு வாலில், இதெல்லாம் அந்த பசுவுக்கு பொட்டுகளை வரிசையாக வைத்து, அப்புறம் முதல்ல பசுவை வந்து உங்களுடைய பசு அது வந்து உயிரோட இருப்பதாகவே நீங்க நினைச்சுக்கோங்க. இது சிலையாக இல்லை. இது என்னோட பேச வந்திருக்க ஒரு உயிர் பேச உங்களுக்கு உங்க பாஷையில் பேசுவதற்காக வந்திருக்குது அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதை வந்தோடனே குளிப்பாட்டுறதும், அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு எப்படி வெந்நீர் நம்மளுக்கு சூட்டபிளாக ஆகுது. சில உடம்புக்கு வெந்நீர் ஒத்து வரும், சில உடம்புக்கு வந்து கொஞ்சம் தைலத்தை கலக்கி போட்டா நமக்கு நல்லா இருக்கும், உடம்பு வெதுவெதுப்பு குறைக்கும். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் ரோஜா இதழ்களை போட்டு குளியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய குளியல்களை விதவிதமாக பயன்படுத்தி குளிக்கிறோம் இல்லையா? அதே போல் பசு, அந்த காமதேனு பசுவை அபிஷேகம்ங்கிறோம், அது குளியல் தான். குளிப்பாட்டும் போது அதுக்கு பன்னீர் வைத்து குளிப்பாட்டுங்க, அதை நெய் ஊத்தி குளிப்பாட்டுங்க, என்னெல்லாம் உங்களுக்கு வச்சு குளிப்பாட்ட முடியும், சந்தனம் ஊத்தி குளிப்பாட்டலாம், எதெல்லாம் வைத்து உங்களுக்கு குளிப்பாட்டணும்னு தோணுதோ அதை மாதிரி குளிப்பாட்டி அதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லா நல்ல வெள்ளை துணியில வச்சு தொடச்சி எடுத்துட்டு அந்த பசுவை ஒரு வைக்கோல் எடுத்துக்கோங்க, ஒரு பித்தளை தம்பளத்தை எடுத்துக்கோங்க, வைக்கோல் அது மேல வச்சு அது மேல அந்த பசுவை வைத்து பொட்டுகள் வைத்து வரிசையாக நான் சொன்ன இடத்துல எல்லாம் பொட்டுகள் வைத்து அது பக்கத்துல தேன் கலந்து, அந்த தேனை வந்து அது வாய் பக்கத்துல வைங்க. தேன் குடிக்க மாட்டா, ஆனால் தேன் அவளுக்கு பிடித்ததாக வரம் கொடுக்கும் தாய் இல்லையா, அவளுக்கு தேன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேன் கொடுங்க. தேனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பூஜைகள் பண்ணும்போது நீங்க கேட்ட வர பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணி அந்த அந்த வைக்கோல் மேல வைத்து அதுக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணி அப்புறம் தேன் பிரசாதம் வைத்து அப்புறமா எல்லா பூஜைகள்லாம் பண்ணிட்டு அவளை வந்து வரம் கேளுங்கள். கேட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். நீங்க குளிப்பாட்டின விதமும், அவளை அலங்கரிச்ச விதமும்,
அவளை உட்கார வைக்கிற இடம், பசு அந்த வைக்கோலோடன் வைக்கிறீங்களா, அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். பிடிச்ச அப்புறம் நீங்க கேளுங்க, வரம் கொடுப்பாள், அள்ளி கொடுப்பாள் வரத்தை. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு மிக சிறந்த உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறீங்களோ அதை ஃபுல்லா நீங்க அள்ளி வைத்துக் கொள்வீர்கள். வைத்து மிகப்பெரிய நன்மையை பெறுவீர்கள். அதனால காமதேனு பசு உங்க அனைவரின் இல்லத்திலும் மிக அழகாக தவழ்ந்து வருவாள். அவளுடைய தவழ்ந்து வரும் அந்த காமதேனு பசுவின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.